ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம ஹேண்ட்பேக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற யான் உள்ளன். ஆக்சுவலாக அது ரொம்ப திக்னஸாக இருக்கும் அண்ட் வெரி சாஃப்டாக இருக்கும். இதில் 2 கலர்ஸ் நான் எடுத்திருக்கேன், yellow அண்ட் பர்பிள். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிளாஸ்டிக் லார்ஜ் ஐஸ் விங் நீடில் தான் பார்க்க போகிறோம். இதுதான் அது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து சும்மா ஜஸ்ட் டிசைனுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். இது டி-சேஃப் கனெக்டர். இது யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து மேக்னெட்டிக் லாக்கு. எல்லாமே கோல்டன் கலரில் நான் எடுத்திருக்கேன். இது வந்து பேக்கோட ஸ்ட்ராப் ஹேண்டில். இது வந்து சில்வரில் கோல்டன் கலரில் நான் எடுத்திருக்கேன். சில்வர் இது வந்துட்டு இந்த ரோப் வந்து. ஓகே, நம்ம இப்போ மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இதுக்கு மெயினானது என்னென்னா இந்த கேன்வாஸ். இந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் இந்த பேக் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம மேக் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இவங்களே வந்து சைடு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஹேண்ட்பேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். நான் இந்த உள்ளனை வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த நீடிலில் கோர்த்துக்கிறேன். இது வந்து நீங்கள் உள்ளே கொடுத்து தான் எடுக்க போகிறீங்க. ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இதில் வந்து எப்படின்னா 6 ஹோல்ஸை வந்து நான் எடுத்துக்கிறேன். கரெக்டாக கவுண்ட் பண்ணி 6 எடுத்திருக்கேன். இப்போ நான் 6 எடுத்திருக்கேன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது அந்த 6 தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. நான் 2 ரோப் வந்து மட்டும் நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட்டு பர்பிளில் எப்படி பண்ணணுன்ற ஒரு ரோவையும் அண்டு எல்லோ கலரில் உள்ள யானை வந்து எப்படி பண்ணுறோன்ற 2 மாடல்ஸ் மட்டும் காமிச்சிடுறேன். இந்த யான் வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால நமக்கு ஹோல்லாம் ஃபுல்லாக லாக் ஆகிடும், ஓப்பனில் இருக்காது. இது ஆன்லைன்லேயே நமக்கு பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம். நான் அந்த த்ரெட்டோட நேமும் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்கேன். அந்த நேம் போட்டு நீங்கள் அமேசான் இல்லை வேறு எதில் வேணாலும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். இந்த கேன்வாஸ் வந்து பேக்கு கேன்வாஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே கிடச்சிடும் உங்களுக்கு. அதுவும் ஜஸ்ட்டு 6 ஹோல்ஸ் எடுத்துக்கோங்க. அப் அண்ட் டவுன் கொடுத்துட்டே வாங்க. அவ்வளோதான். அது ஹோல்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. கண்டினியூவாக ஹோல்ஸ் கனெக்டடாக வந்துகிட்டே இருக்கணும். இப்போது இது வந்து நான் ஏன் இவ்வளோக்கு காமிச்சிட்ருக்கேன்னா, இதுக்கப்புறம் வந்து இது பேக் சைடு எப்படி இதை வந்து நாட் கொண்டு போகணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதாவது இதில் நாட் நம்ம போட மாட்டோம். ஜஸ்ட் வந்து இந்த நீடியில் உள்ளே கொடுத்து எடுத்தாலே அது லாக் ஆகிக்கும். அது எப்படின்னு காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இதை இவ்வளோ தூரம் காமிச்சிட்ருக்கேன். கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. பாருங்கள், இப்போ பேக் சைடு திருப்பியாச்சு. இது என் பண்ணணுன்னா எப்படி என் பண்ணணும்னு பாருங்கள். ஜஸ்ட்டு உள்ளே கொடுத்துட்டு வெள்ளை எடுத்து நல்லா இழுத்து விட்டுருங்க. விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ரோப்பை வந்து கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. பாருங்கள், இப்போ பண்ணியிருக்க வரையுமே எப்படி க்ளோஸ்டாக சூப்பராக இருக்குன்னு. இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்தது அப்படின்றத பாருங்கள். ஜஸ்ட்டு உள்ளே கொடுத்து எடுத்துகிட்டு லைட், அவ்வளோதான். இதுக்கு மேலே நாட்லாம் போட வேண்டாம். இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப ஹோலில் ஃபஸ்ட்டு கொடுத்து எடுக்கும்போது மட்டும் அது எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பேக் சைடு நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு 2 டைம்ஸ் அந்த ஹோலில் விட்டு எடுக்கும்போது அது லாக் ஆகிக்கும். இப்போது எல்லோ கலரில் வந்து நான் இந்த டிசைன் இல்லை வேறு டிசைன் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செங்க கார்னரில் உள்ள ஒரு டாட்டை அந்த ஹோலை எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த கார்னரில் உள்ளதில் அப் அண்ட் டவுனில் உள்ள ஒரு ஹோலை பக்கத்தில் இருக்கிறத எடுத்துக்கணும். அதுக்கடுத்து ஆப்போசிட்டில் செகண்டு, அடுத்தது ஆப்போசிட் தேர்டு ஹோல் அப்படியே கொடுத்துட்டே வந்துட்டு திரும்ப அதே மாதிரி குறைச்சிட்டே வரணும். பாருங்கள், இப்போது 4th ஹோல்லையும் இந்த சைடு உள்ள 4th ஹோல்லையும் விட்டு எடுக்கிறேன்.
இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பேக் சைடு வந்துட்டு எனக்கு வந்து த்ரெட்டு வேண்டாம், நான் வந்து கிளாத் வச்சே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது எப்படி பண்ணணுன்றதையும் நான் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உள்ள நாள் க்ளோஸ் பண்ணுறதா பிளான் பண்ணி நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த டவுட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் க்ளியர் பண்ணுவேன். நான் ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கான பேம்ப்ளெட்ஸ் ஆல்ரெடி நான் சென்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ அதுக்குள்ளே முடிச்சாச்சு. முடிச்சுட்டு லாஸ்ட்டு 1 ஹோலில் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு கார்னரில் உள்ள அந்த ஹோலில் உள்ள விட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும். சேம் இப்போ வந்து டவுன்லேருந்து மேலே கொண்டு போகணும் இல்லையா, அதே மாதிரி மேலே வந்து அப்லேருந்து கீழே அப்படியே டவுனுக்கு கொண்டு வரணும். அவ்வளோதான். 2 பாயிண்ட்ஸ் மட்டும் எப்படி பண்ணலாம் அப்படின்றத காமிச்சிருக்கேன். இது முடிச்சுட்டு நான் எப்படி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணால் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் காமிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து என் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் என் பண்ணிக்கணும். இதுலேயும் இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து என் பண்ணுங்கள். செகண்ட் ரோவும் என் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ வரையுமே பார்க்க ரொம்ப அழகாக வந்திருக்கு. திரும்ப உள்ள பேக் சைடு கொடுத்து இதை எண்ட் பண்ணிக்கோங்க. இது 1 டேயில் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். கண்டினியூவாக பண்ணலாம். இல்லை முடியல அப்படின்னோம்னா 2 டேஸ் ஆகும். மேக்ஸிமம் 5 ஹவர்ஸ் ஆர் 6 ஹவர்ஸ் எடுக்கும் ஒரு ஹேண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு. நமக்கு 3rd ரவுண்டும் எண்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாக எண்ட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், ஃபுல்லாக இப்போ முடிச்சாச்சு. அந்த டி சேஃப் அந்த கனெக்டர் லாக் பண்ணுறதுக்காக அந்த சைடில் மட்டும் பண்ணாமல் விட்டுருக்கேன். மற்றபடி எல்லாமே முடிச்சிட்டேன். லுக்கிங் வைஸ் பாருங்கள், ஃபுல்லாக ஒரு ஹோல் கூட தெரியல, சூப்பராக முடிஞ்சிருச்சு. இது வந்து லாக்கு. இதுக்கு அடுத்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த டி ஷேப் கனெக்டரை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணால் தான் நம்ம அந்த ஸ்ட்ராப்பை வந்து இதில் கனெக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இதை கனெக்ட் பண்ணுறோம். இதை எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஏன்னா நம்ம இதில் நாட்டுன்ற ஒன்று யூஸ் பண்ணுறது இல்லை. செகண்ட் இது கொடுக்கும்போது அதுவே போய் லாக் ஆகிக்கும். நல்லா ஸ்ட்ரிப்பாக நிற்கிற மாதிரி கனெக்டர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுதான் நமக்கு ஹேண்ட்பேக்குக்கான மெயின் பாட்டு. இதை வச்சு தான் நம்ம வெளில கொண்டு போகிறது எல்லாம் நமக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது நாளைக்கு அருந்துடாமல் இருக்கணும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்ல நாட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதை இப்போ நம்ம லாக் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்த ஃபில்லப் பண்ணிட்டோன்னா இந்த சைடு எண்ட் ஆகிடும். இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு அந்த கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டி ஷேப் கனெக்ட், அது மேலே வந்து நம்ம லாக் பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல பாருங்கள், அங்கே முடிச்சுட்டு இதை ஃப்ரண்டில் கொண்டு வந்துட்டேன். ஃப்ரண்டில் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பேக் சைடு திரும்பவும் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். பாருங்கள், இப்போ பேக் சைடு கொண்டு போய் அதை லாக் பண்ணிட்டேன். இதை நம்ம ஃபுல்லாக லாக் பண்ணிடாமல் கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் இதை எப்படி வந்து கேன்வாஸ் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்ற இந்த யான் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸும் நான் போட போகிறேன். கண்டினியூவாக என்னோடய வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இதை எனக்கு இது கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் நாங்கள் அந்த வீடியோஸை கண்டிப்பாக மேக் பண்ணி போடுவோம். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதே மாதிரி சேம் அந்த சைடும் நம்ம பண்ணணும். இப்போ நான் டி சேஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நிறைய ஷேப்ஸ் இதில் இருக்குது. நம்ம அது நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணுமோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லாமல் யான் வச்சே வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷனுமே இருக்குது. நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் போடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ நம்ம 4 சைடும் கனெக்ட் பண்ணோன்னா நமக்கு சூப்பரான ஒரு பேக் கிடச்சிரும். அவ்வளோதான், என் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த லாக் வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட்டு இதை புஷ் பண்ணாலே போதும். புஷ் பண்ணிவிட்டு பின்னாடி லாக்கை வந்து லாக் பண்ணிடணும், அவ்வளோதான். இது ஃபுல்லாக நல்லா அமுக்கி விட்டுட்டு புஷ் பண்ணி அமுக்கி விட்டுருங்க. அமுக்கி விட்டிங்கன்னா உள்ளே போய் இதை நின்றுக்கும். அதுக்கப்புறம் பேக் சைடு திருப்பி அதை லாக் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். அது அந்த லாக்கை அமுக்கி விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ இது ஃபுல்லாக வந்து இது முடிச்சாச்சு. இது ஃபுல்லாக இப்போ எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்துட்டு பிளாஸ்டிக்கில் உள்ள ஒரு பூக்கு. இது வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. உங்களுக்காக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இதை நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து வேறு ஹோல் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மிஸ்டேக் ஆகிடும். நம்ம இதை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதனால தான் இந்த லாக் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். கனெக்ட் பண்ண ஒவ்வொரு ஹூக்கை எடுத்துகிட்டே வந்துடுங்க, சரியாயிடும். ஆக்சுவலாக நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன், பண்ணாமல் தான் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதை நான் காமிச்சிருக்கேன். உள்ளே இருந்து தான் ஆரம்பிக்கணும். உள்ளே இருந்து ஆரம்பித்து இதை வெளியில் கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 2 சைடும் ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த சைடு இந்த சைடு 2 சைடு இருக்க ஹோல்லையும் கொடுத்து எடுத்துகிட்டே வாங்க, அவ்வளோதான். பாருங்க, இப்போ வரையும் லாக் பண்ணியிருக்கோம். அந்த லாக் பண்ணியிருக்கோன்றதே தெரியல, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி 4 சைடு வந்து லாக் பண்ணணும். மேலே வந்து அந்த பிளாஸ்டிக் கேன்வாஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக மேலே எந்தெந்த சைடு இருக்கோ கார்னர் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி லாக் பண்ணிடணும். த்ரெட்டை வச்சு ஃபுல்லாக லாக் பண்ணிவிடுங்க. இல்லைனா அந்த கேன்வாஸ் நமக்கு வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் அதை ஃபுல்லாக லாக் பண்ணுறோம். இன்னொன்று ஃபினிஷிங் அப்போ தான் கிடைக்கும். பேக்குக்கான ஃபினிஷிங் ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்கணும்னா இதை நம்ம ஃபுல்லாக லாக் பண்ணி ஆகணும். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் தான் இந்த லாக்கிங். பாருங்க, ஃபுல்லாக முடிச்சிட்டேன். மேல் சைடு ஃபுல்லாக அந்த சைடு எல்லாமே முடிச்சாச்சு. இப்போது பேக் ஃபுல்லாக 2 சைடும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதோட எண்ட் பண்ணுறோம். ஃபினிஷ் ஆகிடுச்சு. பேக் நமக்கு கிடச்சிருச்சு. ஃபுல்லாக நம்ம எண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு லாக் வைக்கணும், அண்ட் ஸ்டாப் போடணும், அவ்வளோதான். ஜஸ்ட் இதை மாட்டி விட்டால் போதும். நாமளே பண்ணணுன்னா அதை எப்படி பண்ணணுன்றதை நெக்ஸ்ட் இதில் நான் காமிக்கிறேன். இது ஜஸ்ட் ஆர்டர் பண்ணிக்கிட்டால் கிடச்சிரும். நீங்கள் பேக்கோட ஸ்டாப்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே அமேசான் எல்லாத்துலேயும் கிடைக்கும், நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட்டு டிசைனுக்கு அழகுக்காக ஃப்ரெண்டில் கொடுத்துருக்கேன். இது நல்லா புஷ் பண்ணி விட்டுட்டு பேக்கில் திருப்பி அமுக்கி விட்டுருங்க, அவ்வளோதான். ஃபுல் பேக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக ஷார்ட்ஸ்லாம் இதை கட் பண்ணி அங்கங்கே பார்ட்டாக பிரித்து போட்டிருக்கேன். அடுத்தடுத்து இதை அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதையும் வாட்ச் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு மேக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.